இந்தாங்கோ, இந்த பூணுல போட்டுக்குங்கோ. நிறுத்துங்க. நான் இப்ப காதால கேட்டதெல்லாம் உண்மையாடா? அபி குழந்தை இறந்துருச்சா? சொல்லுடா. காதுல பல்லி விழுந்தா தீர்க்க ஆயுள், நல்ல பலன். ஆனா யாருக்கு? பரமேஸ்வரா, நீ எதையோ என்கிட்ட உணர்த்த இடது காதுல பல்லிய விழ வச்சிருக்க. ஆனா நீ சொல்ல வந்த விஷயம் என் அற்ப அறிவுக்கு எட்டல. கொஞ்சம் விளக்கமா சொல்ல. ஓம் நம சிவாய். இது யாரோட ஏடு? அபிராமி, என்னடா சொல்ற? நம்ம வம்சத்தோட வாரிசு அழிஞ்சு போச்சா? என் பேத்தி என்ன விட்டு போயிட்டாளா? நம்ம பாப்பா காணாம போச்சுன்னு தானே சொன்ன. இப்ப இறந்து போச்சுன்னு சொல்ற. எப்பறா நடந்துச்சு? என் பேத்திக்கு என்னாச்சு? சொல்லுடா, என்னாச்சு? பல்சே இல்ல சார், பேஷண்ட் இறந்துட்டாங்க சார். அபி, அபி, அபி பொழைச்சிட்டாங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க. பாப்பா, பாப்பாவோட உடம்பு சில்லுன்னு இருக்கு, கண்ணு மூடி இருக்கு. என்னன்னு பாருங்க. உங்க குழந்தை அம்மாவை காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுருச்சு. அம்மா, பாப்பா அபிக்கு உயிரை கொடுத்துட்டு அதோட உயிரை விட்டுருச்சுமா. ஐயோ, குழந்தை இறந்த விஷயத்த அபிகிட்டனால எப்படிமா சொல்ல முடியும்? அதான் தொலைச்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டேன். பொதுவா தாத்தா பாட்டி இறந்த விஷயத்த பேரன் பேத்திங்க கேட்பாங்க. ஆனா இங்க பேத்தி
பேத்தி இறந்த விஷயத்த நான் கேக்குறேன். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டம் வருது? மகராசி, உங்க அம்மாவை காப்பாத்திட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. அழாதீங்கம்மா. உங்க குழந்தையால இந்த பூமியில ஜனிச்சு வாழ முடியாட்டியும் சொர்க்கத்துல நல்லா வாழ்வா. ஐயோ. வாங்கோ, வந்து காரியத்தை பண்ணுங்க. பச்சை குழந்தை. வாங்கம்மா, அழாதீங்க. ஐயோ. உட்காருங்க தம்பி. தம்பி, அந்த பூணூல் எடுத்து போட்டுங்க. யஜ்ஞோ பவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்ஸகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யமக்ரியம் பிரதிமுச்ச சுப்ரம் சுக்லாம்பரதரம் கொட்டிங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோ விவா யஸ்வரேதே புண்டரீகாக்ஷம் சவாக்கியா அபியந்தரஹ சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம். இந்த கையெடுத்து இப்படி வச்சுக்குங்கோ. மானசம் வாச்சிகம் பாபம் கர்வணாம் சமுர்வாஜிதம் ஸ்ரீராமா ஸ்மரணை நீவா யபோகதீன சந்தயா ஸ்ரீராமா ராம ராமா பிதர்விஷ்ணு ததா வாரஹ நட்சத்திரம் விட்டுரேவ ச யோகசாகரணம் செய்வா சர்வம் விட்டுமயம் ஜெகத். சாப்பிட்டுங்கோ. இதையும் சாப்பிட்டுங்கோ. இதையும் சாப்பிட்டுங்கோ. இந்தாங்கோ, இந்த எல்லை வாங்கிக்குங்கோ. நான் ஜல விடுறேன், இந்த பிண்டத்து மேல விடுங்கோ. யஜமானஸ்ய வம்சரூப பித்ருப்யோ நமஹ. யஜமானஸ்ய வம்சபித்ருப்யோ நமஹ. யஜமானஸ்ய ஜீவபித்ருப்யோ நமஹ. யாயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி பாத்யம் சமர்ப்பயாமி திலசகித அர்க்யோதகம் சமர்ப்பயாமி கோவிந்த தர்ப்பணம் சமர்ப்பயாமி கேசவம் தர்ப்பயாமி நாராயணம் தர்ப்பயாமி. கேசவம் தர்ப்பயாமி நாராயணம் தர்ப்பயாமி மாதவம் தர்ப்பயாமி. யஜமானஸ்ய ஜீவபித்ருப்யோ நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இந்த புஷ்பத்தை வாங்கிட்டு அந்த பிண்டத்தை மேல போடுங்க. பிண்ட பித்ரு தேவதாப்யோ நமஹ. புஷ்பாணி சமர்ப்பயாமி புஷ்பைஹ சம்பூஜயாமி. ஆரத்தி காட்டுங்க அப்படியே. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் சர்வமங்கள கற்பூர நீராஞ்சலதிம் தருடையாமி. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போயிட்டு கடவுளையும் உங்க குழந்தை மனசுல நினைச்சிட்டு இந்த பிண்டத்தை போய் கரைச்சிட்டு வாங்கோ. இந்தாங்க போங்கோ. நல்லா கடவுளை வேண்டிட்டு பிண்டத்தை கரைச்சிட்டு வாங்கோ. ஹலோ அம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேன்றீங்க? அபிராமியோட ஏடு கிடைச்சிருத்துமா? இனி அது கிடைச்சும் பிரயோஜனம் இல்ல ஜோசியரே. ஏம்மா இப்படி சொல்றீங்க? நாங்க அபிக்கு ஜோசியம் பார்க்க வந்ததே காணாம போன பாப்பா இப்ப எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா. பாப்பாவை இறந்ததுக்கு அப்புறம் நாங்க யாருக்காக ஜோசியம் பார்க்கணும்? குழந்தை இறந்துடுச்சா? யார் சொன்னா? உங்க குழந்தை இறந்து திரும்ப ஜெனித்திடுத்துமா? என்ன ஜோசியரை சொல்றீங்க? ஆமாமா, ஏடு அப்படிதான் சொல்லுது. ஏடு சொன்னா அந்த பரமேஸ்வரனே சொன்ன மாதிரி உங்க பேத்தி இன்னும் உயிரோட தான் இருக்கா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நானும் என் பையனும் பாப்பாவுக்கு காரியம் பண்ண வந்திருக்கோம். என்னம்மா நீங்க முதல்ல காரியம் பண்றதை நிறுத்துங்க. ஜோசியரே,
பையன் பிண்டத்தை கரைக்க போறானே. ஐயோ, பிண்டத்தை கரைக்க கூடாதுமா. உயிரோட இருக்க உங்களுக்கு காரியம் பண்ணா அது அவங்க ஆயுள பாதிக்கும். ஐயோ, நீங்க சீக்கிரமா உங்க பையனை தடுத்து நிறுத்துங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். சஞ்சீவ், என்னம்மா? பாப்பா இன்னும் சாகலையா? என்ன குழந்தை இன்னும் சாகலையா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா சஞ்சீவ், நாடி ஜோசியர் லைன்ல இருக்காரு. அவர் சொல்றத நீயே கேள. ஹலோ தம்பி, அந்த பரமேஸ்வரன் நீ உன் குழந்தைக்கு காரியம் பண்ண போறத தடுக்கதான் சரியான நேரத்துல எனக்கு ஏடை எடுத்து காமிச்சிருக்கான். நீ நினைக்கிற மாதிரி உன் குழந்தை இறக்கலப்பா, பொழைச்சிடுத்து. நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் தான் என் குழந்தைய வெட்டி என்கிட்ட கொடுத்து அடக்கம் பண்ண சொல்லிட்டு வந்தேன். நீங்க குழந்தை இறக்கலன்னு சொல்றீங்க? விதியின் சொல்லை வென்றவர் உண்டு, மதியின் சொல்லை வென்றவர் உண்டு, பிடியின் சொல்லை வென்றவர் உண்டு. ஆனால் நாடியின் சொல்லை வென்றவரே இல்லை. ஏன்னா நாடியின் சொல் சிவனின் சொல். உன் குழந்தைய தாய் வயிற்றிலிருந்து பிரசவம் எடுத்தது நீதானே? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் எனக்கு தெரியும். சொல்ல போனா அபிராமிய நீயும் காதலிச்ச காலத்துல இருந்து அபிக்கும் உனக்குமான குழந்தை இந்த உலகத்துல ஜெனிச்சது வரைக்கும் எனக்கு தெரியும். அபி உன்னை விட்டு பிரிஞ்சு போக உங்க வீட்டுல ஒரு உயிர் பலி நடக்குங்கிற சிவனோட வாக்குதான் காரணம்னு எனக்கு தெரியும். நீ என்ன தேடி வரும்போது நான் உன்னை விட்டு விலகி விலகி போனதுக்கு காரணம் நீ நினைக்கிறது எதுவுமே கிடையாது. நீ உன் வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா உன் குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கும் தாயி. என்ன தம்பி, உன் வாழ்க்கையில நடந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே இந்த ஏடுல சொல்லப்பட்டதுதான். இதுவரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாம் சரியா இருக்கும் போது இனிமேலும் நான் சொல்றது எல்லாம் சரியா தானே இருக்கும். உனக்கும் அபிக்கும் பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, அது சாட்சாத் அந்த அனுஷா தேவியே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கிறதா இந்த ஏடு சொல்லுது. அதுக்கு அடையாளமா உன் குழந்தை நெத்தியில பொட்டு அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குமே. உன் குழந்தை ஜெனிச்சு இறந்து மீண்டும் ஜெனிச்ச காரணத்தை நான் சொல்றேன், கேக்குறியா? ஜோசியர் என்ன சொல்றாரு சஞ்சய்? உன் குழந்தை அனுஷ நட்சத்திரத்துல தான் பிறக்கணுங்கிறது விதி. ஆனா உன் குழந்தை பிறக்க இருந்த நேரத்துக்கு முன்னாடியே தான் தாயோட உயிரை காப்பாத்த இந்த மண்ணுல ஜெனிச்சது. பாபி வந்து என்ன தூக்கி விடு, என்னால எழுந்திருக்க முடியல. அதோ வரங்க. ஜனிச்ச குழந்தை தன் தாய்க்கு உயிரை கொடுத்து
தான் பிறந்த கடனை முடிச்சிட்டு இறந்துடுது. விதிப்படி குழந்தையோட ஜனிக்கிற நேரம்னா அது அனுஷ நட்சத்திரம். அதனால அந்த நட்சத்திரம் வந்தப்ப உன் குழந்தை மீண்டும் ஜனிச்சுது. மா, இந்த குழந்தை உயிரோட இருக்குமா? தம்பி, உன் குழந்தை பிறந்து இறந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். அது மீண்டும் ஜனிச்சது உனக்கு தெரியாது. உன் குழந்தைக்கு நீண்ட ஆயுள் இருக்கு. உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. என் குழந்தைய பத்தின எல்லா விஷயமும் அந்த ஏட்ல இருக்கும்னா இப்ப என் குழந்தை எங்க இருக்குங்கிற விஷயமும் அதுல இருக்கலாம்ல ஜோசியர். இப்ப என் குழந்தை எங்க இருக்கு? அது அந்த ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். என்ன ஜோசியர் எப்படி சொல்றீங்க? குழந்தை மீண்டும் ஜனிச்ச வரைக்கும் தான் இந்த ஏடுல இருக்கு. அதுக்கு பிறகு உள்ள ஏடு எதுவுமே எனக்கு கிடைக்கல. கிடைக்குமான்னு தெரியல. என்னங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நான் எப்படி என் குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் வழிகாட்டுற ஈசன் உனக்கும் வழி காட்டுவான். பொறுமையா இரு. உன் குழந்தை உனக்கு திரும்ப கிடைக்கும். சஞ்சீவ், என் பேத்தி சாகலடா. அவ உயிரோட தான் இருக்கா. நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. ஆமாம்மா, சாமி மேல நம்பிக்கை வச்சா யாரையும் கைவிடாது. பண்ண வந்த காரியத்தை தடுத்து நிறுத்தி குழந்தை கிடைக்கும்னு ஜோஷியன் மூலமா சொல்ல வச்சிருக்காருன்னா கண்டிப்பா உங்க குழந்தை திரும்ப கிடைக்கும். நீங்க தைரியமா போங்கம்மா. பூணுலையும் கையில இருக்கிற பவித்திரத்தையும் கைட்டி போட்டுருங்க. சரிங்க. சாமி வா. அப்பாடா, ஒரு தப்பு நடக்க இருந்துச்சு, தடுத்துருச்சு ஆண்டவன் புண்ணியத்துல. ஓம் மனசா தேவியே போற்றி. ஓம் சக்தி. இந்தாங்கம்மா. ஓம் சக்தி. வாங்கம்மா. அபி, 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 அபி. சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? குழந்தை பேருக்கு சாமி. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. சாமி, பாப்பாக்கு இன்னும் பேர் வைக்கல. அப்படியா? உங்க குழந்தை எப்படி கூப்பிடுவேல்? பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். அப்ப பாப்பாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம். குழந்தை எப்ப பிறந்ததுன்னு சொல்லுங்க. 25ஆம் தேதி. நட்சத்திரம்? அனுஷ நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைக்கு அனுசா தேவி கோயிலே அர்ச்சனை பண்றீங்க. குழந்தை பேஸா இருக்கும். ஓம் மனசா தேவியே போற்றி. உலகாலும் உலக நாயகியே போற்றி. ஓம் சக்தி. சஞ்சீவ், அபிய காணோண்டா. தெரியலையே. காளி, இவன் எங்க போனா? இருப்பா. வா. போ. காளி, அபி அபின்னு கத்திட்டு இருக்கோம். உனக்கு காதே கேட்கலையா? எங்கடா போனா அபி? என்ன உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க? உள்ள 3 பேர் அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. சரி, போய் ஒட்டு கேட்கலாம். மாமா, என்ன என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, அபி எங்க போயிருக்கா? சொல்ல சொல்ல கேட்காம தங்கச்சி காணாம போன பாப்பா கிடைக்கணுன்றதுக்காக அனுசா தேவி கோயிலுக்கு போய் முட்டி போட்டு 108 தடவை கோயிலை சுத்தி வந்து வேண்டி வர போயிருக்கா மாப்ள. அது சாட்சாத் அந்த அனுஷா தேவியே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கிறதா இந்த ஏடு சொல்லுது.
ஓ, அபி கோவிலுக்கு போய் விரதம் இருக்க போறாளா? விரதம் இருந்து நல்லா கஷ்டப்பட்டு சாகட்டும். பச்சை உடம்புக்காரி அப்படி வேண்டுதல் பண்ணா அவ உடம்பு என்னத்துக்குடா ஆகுறது? சஞ்சீவ், நாம கோவிலுக்கு போய் அபிய பார்த்து உண்மையெல்லாம் சொல்லி அவ வேண்டுதல் பண்ணாம தடுத்து கூட்டிட்டு வந்துடலாம். அக்கா என்ன உண்மைக்கா? அது மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்களேன், போங்க. ஐயோ, இந்த காளி பைய வரானே, பார்த்தானா மாட்டிக்குவேனே. சஞ்சீவ் இப்ப எதுக்கு வேணும்னே காளிய தண்ணி எடுக்கிறதுக்கு அனுப்புறா? ஒருவேளை சஞ்சீவும் சீதாவும் காளிக்கு தெரியாம ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறாங்களோ? காளி போனதுக்கு அப்புறம் கேட்கலாம். பாப்பா உயிரோட இருக்கிற விஷயம், ஜோசியர் சொன்ன விஷயம்லாம் இப்போதைக்கு நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிடா. ஐயோ, சஞ்சீவுக்கு எப்படி குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு? இனிமே நமக்கு ஜெயில களிதான்.